ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் யூஸ்வலாக இந்த சம்மங்கி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் எண்ணெயை ஊற்றி வரமிளகா மட்டும்தான் வறுத்து எடுப்போம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம் வந்து பச்சை வாசம் பிடிக்காதுன்றதுக்காக தேங்காய் எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே நல்லா வந்து டேஸ்ட்டை கொடுக்குறதே வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா 2 நிமிஷம் வதங்கி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 வரமிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வரமிளகா வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் என்னோடய காரத்துக்காக வந்து 8 வரமிளகா வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து இந்த வரமிளகாவை பார்த்திங்கன்னா சூடு பண்ணி சேர்த்துப்பாங்க. எதனாலும் உங்களோட விருப்பம்தான். அடுத்து வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஹோல் இன்க்ரீடியண்ட்டை வந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். அதுவே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் தான். ஸோ இது நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். ஸோ அடுத்து நான் வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயத்துலேயும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ஆனால் சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்காக டேஸ்ட்டு வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சது எல்லாமே. ஸோ வெங்காயம், வரமிளகா, புளி எல்லாமே சேர்த்தாச்சு மிக்சர் ஜாரில். இப்போ ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து சுண்டு விரல் சைஸ் வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு துருவி வச்சுருந்த அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது நான் வந்து அரை மூடி தேங்காய்க்கான தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ துருவின தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அடுத்து வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பே போதுமான அளவு தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து போதுமான அளவு தான். இப்போ நம்ம மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொரன்னு அரைச்சிட்டு வரணும். மைய அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா அரைச்சி வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எல்லா பேஸ்ட்டும் நம்ம அரைச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுக்கணும். கையில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி எடுங்க. ஸோ இது மாதிரி நல்லா உருண்டை உருட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த துவையல் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் மேலே காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த கேரளா சம்மந்தியை வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இது சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செய்யக்கூடியான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் காய்கறியே இல்லை, வெறும் தேங்காய் மட்டும் இருந்ததுன்னா இந்த ரெசிபி வந்து மஸ்கோட் ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.